ஆக ஊர் ஜனங்களே, பெரியோர்களே, பஞ்சாயத்தில் இருக்கும் அண்ணாச்சிகளே, இந்த பத்திரம் ஞாபகம் இருக்கா? இந்த ஒப்பந்தப்படி நானும் இதோ இருக்கிறாரே பெரிய மனுஷன் சவுந்தரபாண்டி சார்வால் 2 பேரும் பிரசிடென்ட் தேர்தலில் நிக்கணும். அவரு ஜெயிச்சா நான் என் தங்கச்சி ரத்னாவ அவருடைய மகன் முத்துப்பாண்டிக்கு கட்டி கொடுத்துட்டு அவருடைய மகளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த தேர்தல்ல நான் ஜெயிச்சிட்டா அதுவே நீ ஜெயிச்சா அவரோட பொண்ணு பரணிய உன் கூட வாழறதுக்கு உங்க வீட்டுக்கு மருமகளா இவரே அனுப்பி வைக்கிறேன்னு திரு சவுந்தரபாண்டி சார்வால் அவர்கள் தன் கைப்பட எழுதி கொடுத்த பத்திரம் அது. அதனால என் மாமனார பார்த்து என் பொண்டாட்டிய என் கூட அனுப்பி வைங்க மாமோய் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரம்மாவ கையோட கூட்டிட்டு போறதுக்காக தான் மேலத்தாளத்தோட வந்திருக்கோம். என்ன மாமா, என் சம்சாரத்தை அனுப்பி வைக்கிறீங்களா? என் பொண்ணை கேட்டு வீட்டுல காலடிய வச்ச வெட்டி பொலி போட்டு. ஐயா இது தப்புங்க ஐயா. நீங்க தானே இந்த திட்டத்தையே சொன்னீங்க, நீங்க தானே இந்த பந்தயத்தையும் வச்சீங்க. எழுதுறதுக்கு சாட்சியா நாங்க இருக்கோம். பஞ்சாயத்துல எழுதி கொடுத்தத மீறலாமா? ஐயா சும்மா ஒண்ணு எழுதி கொடுக்கல, 4 பேர் சாட்சி கையெழுத்து போட்டு ஊர் பொதுவில் எழுதி கொடுத்துருக்கு. அப்புறம் தப்பா பேரும் பார்த்துக்கிடுங்க. ஆமால நான் தான் எழுதி கொடுத்தேன். இப்ப நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படித்தான் முடிஞ்சது. இதுக்கு மேல இங்க ஒருத்தனை நிக்க கூடாது. இல்லங்கய்யா, இதையெல்லாம் ஏத்துக்கிட முடியாது. கொடுத்த வாக்க மீறது பெரிய மனுஷனுக்கு அழகில்ல. எங்க முன்னால எழுதி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நாங்க சாட்சியா நிக்கிறோம். பேசாம உங்க பொண்ண பிரசிடென்ட் கூடவே அனுப்பி வச்சிருங்க. அதான் நியாயம் பார்த்துக்கிடுங்க. பிரசிடென்டா? ஆர்ல இவனா பிரசிடென்ட்? இவன் வெறும் இவனை எல்லாம் பிரசிடென்ட்னு நான் ஏத்துக்கணுமா? முடியாதுல, முடியாது. இல்ல நான் எழுதி கொடுத்ததை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் ஆமா முடிவா சொல்லுது. நான் எழுதி கொடுத்ததை வாபஸ் வாங்கிக்கிறேன். என் பொண்ணு நான் அனுப்ப மாட்டேன். கிளம்புங்க எல்லாம். அண்ணாச்சி என்ன பேசுறாரு இந்த பெரிய மனுஷன்? இதுவே நான் தோத்து போயிருந்தா சும்மா விட்டுருவாரு அவரு? நான் தோத்து போய் இதே மாதிரி இந்த போட்டியில இருந்து வாபஸ் வாங்கிட்டுதேன். நான் என் தங்கச்சியை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா சரின்னு போயிடுவாங்களோ இவரு மாவனும்? அவன் அப்போத்துல இருந்து தாலியை சட்டப்பையிலே வச்சு சுத்திட்டு இருக்கான்.
இதோ பாருங்க, ஒழுங்கு மரியாதையா தோல்வியை ஒத்துக்கிட்டு இவர் பொண்ணை என் கூட அனுப்பி வைக்க சொல்லுங்க. என் பொண்டாட்டியே அனுப்பிவிட சொல்லுங்க. முடியாதுல்ல. முடியாதுல்ல. என்ன செய்வ நீயே? என்ன கிழிச்சிருவ நீயே? இல்லே, இது பாருல, நான் 5 எண்ணுவேன். அதுக்குள்ள 50 பேர் இங்கிட்ட இருந்து கிளம்பிடணும். ஆமா இல்ல, ஒவ்வொருத்தரையும் நான் வெட்டி போட்டுட்டு நான் உள்ள போயிருவேன். சரியா? ஐயோ, எண்ணிலே 5 எண்ணிலே எண்ணுங்கல்ல. 1 2 இல்லை அண்ணே. இத புடி. குடுனி. என்கிட்ட வீரத்துக்கும் குறைச்சல் இல்ல, துணிச்சலுக்கும் குறைச்சல் இல்ல. வீசுற அருவாலை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும், அதே அருவாலை மடக்கி எப்படி திரும்ப வீசணும்னு தெரியும். நீங்க யாரும் குறுக்க வர வேண்டாம், அம்புட்டியும் நானே பாத்துக்கிட்டுதே. 3 வீசுங்க. எதுக்கு இன்னும் 5 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு? 4 தைரியம் தான் வீசுங்கன்றலாம். பரணி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ முதல்ல உள்ள போ. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டா நீ உள்ள போ. உள்ள போன்னு சொல்லுதல்ல. உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஊரு முன்னாடி எழுதி கொடுத்துட்டீங்கல்ல, ஊர்க்காரங்க என்ன சும்மா விட்டுருவாங்களா? இல்ல, அதனால அத பத்தி உனக்கு என்ன? இவனுங்கள நான் சமாளிச்சுக்கிட்டேன். என்ன எனக்கு தம்பி இல்லைன்னு நினைக்கிய நீ? அப்பா பேசாம இருங்க. வேற வழி இல்ல, நான் கிளம்புறேன். பரணி சொன்னா கேளு பரணி. நீ சொல்றத கேட்டு நான் என்ன செய்ய? இவன் சொன்னானே, ஒருவேளை இவன் தோத்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? அப்பா ஜெயிச்சிருவாரு, அடுத்த நிமிஷமே ரத்னா கழுத்துல தாலி கட்டணும்னு தாலியோட அலைஞ்சவன் தானே நீ. உனக்கு ஒரு நியாயம், இவனுக்கு ஒரு நியாயமா? இலை அண்ணே. உன் மதனி நல்ல நியாயமா தானே பேசுதா? ஆமாண்ணே. என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான்ல.
அதேதானே. எப்படி வாதாடுதா பாரு. அது வேற விஷயம், இது வேற விஷயம். ஏய், எதோ பேசிட்டே இருக்க வேணாம். எழுதி கொடுத்தது நீங்க, இப்ப அனுபவிக்கிறது நானு. எப்படி சுத்தினாலும் கடைசியில அவங்க வீட்டுக்கு நான் போய் தான் ஆகணும். அதுக்கு இப்பவே போறேன். அப்ப இவன் கூட நீ வாழத்தான் போதியா? யார் சொன்னா நான் இவன் கூட வாழ போறேன்னு? யார் சொன்னா? நான் போறது வாழ்றதுக்காக இல்ல, சாவடிக்க. இவன் அணு அணுவா சாவடிக்க தான் நான் போறேன். அங்க போய் ஒரு நிமிஷமும் இவனை டார்ச்சர் பண்ண போறேன். ஐயோ, எனக்கு பொண்டாட்டியே வேணான்னு இவனை கையெடுத்து கும்பிட வைப்பேன். இவன் கட்டின தாலிய இவனே கழட்டிட்டு என்னை திருப்பி அனுப்ப வைப்பேன். கேட்டி, என்னடி சொல்லுத? ஒரே வாரம், கரெக்டா ஒரே ஒரு வாரம் திருப்பி உங்க பொண்ணா இதே வீட்டுக்கு நான் வந்துருவேன். எழுதி வச்சுக்கோங்க. இவனால என்னோட டார்ச்சரை ஒரு வாரத்துக்கு மேல தாங்க முடியாது. நான் வரேன். இருக்க மாட்டாடி. உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம்ல. எதுக்கு பொட்டி நீங்க தூக்கிட்டு எல்லாம் வெட்டிகளே? அண்ணே, மைனியோடைய பொட்டியை தூக்கலாம். தூக்கிறேன். நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அனுபவிக்க தாண்டா போற. மாமாய், சரியா டாடா சொல்லாம போயிட்டேன். உங்க பொண்ணை நான் வீட்டுக்கு கூட்டு போறோம்ல, என்னைய கண் கலங்காம கொஞ்சம் பாத்துக்கிட்ட சொல்லி ஒரு போன் பண்ணி சொல்லுதீங்களா? ஏய், என்ன பாக்குத? என்ன கேட்ட எலெக்ஷன் நேரத்துல? ஐர நான் கூப்பிடுவா இல்ல நீ கூப்பிடுவான்னு கேட்டல. இப்ப கயிற நீங்க வாங்குதியா இல்ல நான் வாங்கவா? தொங்கறதுக்குலா. அத்தா வாரேன். சும்மாடா இருங்கல. வாரேன்டா மச்சான். ஆல் தி பெஸ்ட் அத்தா. போறோம் எல்லாம் பாம்பனோட வீட்டுக்கு வாங்க. பை. அப்பா, என்னப்பா நடக்கும்? அண்ணா வந்து நம்மளெல்லாம் கூட்டிட்டு போய் தான் பரணி அடிச்சிட்டு வருமா இல்ல அதுவே போய் அடிச்சிட்டு வருமா? மறுபடி பார்த்தா நம்ம எல்லாரும் தான் போய் அழைச்சிட்டு வரணும். ஆனா பரணி வருவாளா? இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே பெரிய குழப்பமா இருக்க. என்னால நம்பவே முடியலக்கா. நிஜமாவே அண்ணன் ஜெயிச்சிருச்சா? ஏட்டி, அதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்லயே சொல்லிட்டாவல்ல. அண்ணா அம்புட்டெல்லாம் உழைச்சிருக்கு, அதுதான் ஜெயிச்சிருக்கு. இதுல உனக்கு என்னடி சந்தேகம்? அப்ப இனிமே நம்ம வீடு பிரசிடென்ட் வீடா? நாமெல்லாம் பிரசிடென்ட்டோட தங்கச்சியலா? எப்பா, நீயும் பிரசிடென்ட்டோட அப்பா தான். அடைய ஆண்டி, நீ வேற. நினைச்சு பார்த்தா என்னாலேயே நம்ப முடியல. ஆனா இந்த பரணி விஷயம் மட்டும் இல்லைன்னு வையி, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த நிலைமையில அந்த பிள்ளைகிட்ட போய் என் வீட்டுக்கு வாழவான்னு சொன்னா என்ன நடக்கும்னு நானே கதக்குன்னு கிடக்கேன். கூப்பிட்டு தானப்பா ஆகணும். ஒருவேளை அண்ணன் தோத்திருந்தா அந்த முத்துப்பாண்டி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்றுப்பாவல்ல. சும்மாவா நின்னுருப்பான்? பத்திரத்தை காட்டி அக்காவை தூக்கிட்டுல போயிருப்பான். நடந்ததுலயே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா?
நாங்க அத்தனை பேர் வற்புறுத்தி சொல்லியும் நீ அந்த வாத்தியார் மாப்பிள்ள கூட போகாம இருந்த பாரு, அதுதாத்தா. எங்க எல்லாரும் கண்ணு முன்னாலேயும் தாத்தா உன் கல்யாணமே நடக்கும். அப்பா, உண்மையிலேயே அன்னைக்கு அண்ணன் ஜெயிக்கணும் நம்பிக்கையே இல்லப்பா. ஆனா அண்ணனை விட்டு கொடுத்துட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதான் அப்படி. எல்லாரும் இந்த பஞ்சாயத்து எப்பவும் பெரியவருக்கு தான் ஆதரவா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பழியை தொடச்சுக்கிற இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்க போட்ட ஒப்பந்தத்துக்கு நாங்க அம்புட்டு பேரும் சாட்சியா இருந்தோம். இதோ சண்முக இப்ப எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிட்டாப்ல. நாங்களும் சொன்ன மாதிரி போய் பெரியவர்கிட்ட வாதாடி பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமாங்க ஐயா, இனிமே நீங்களாச்சு, உங்க மருமகளாச்சு, உங்க மகனாச்சு. நாங்க கிளம்புறோம் ஐயா. ஐயா வந்ததே வந்துட்டீங்க, காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க. நாங்க பிரசிடண்ட் பேரை சொல்லி முருகேசன் கடையில குடிச்சுக்கிறோம். நீங்க உங்க மருமகளை வீட்டுக்குள்ள அடிச்சிட்டு போற வழியை பாருங்க. பரணி உள்ள வாத்தா. அண்ணே அண்ணே, சொன்ன மாதிரியே மைனியை கூட்டிட்டு வந்துட்டேன் அண்ணே. இந்த தடவையும் நான் தான் உனக்கு ஆர்த்தி எடுப்பேன். எடுடா ஜெல்லா. இலை நல்லா சுத்து. இந்தலா வெச்சுக்கலாம். தேங்க்ஸ் அண்ணே. வலது கால எடுத்து வச்சு உள்ள வாத்தா. வந்து குத்து வழக்கு ஏத்துனா எல்லாம் சரியாயிரும். ஏய், அதை எடுத்துட்டு எங்க போற? தெருவில் கொட்டு போற மைனி. அதை என்கிட்ட கொடு. இதை எங்க கொட்டணும்னு எனக்கு தான் தெரியும். என்ன பாக்குதிய? ஆரத்திய இப்படி புருஷ மேல ஊத்துனா புருஷ ஆயில் கெட்டியா இருக்குமா? கேள்விப்படுத்தல? மாமா, எந்த காலை எடுத்து வச்சு உள்ள வரணும்னு சொன்னீங்க? அது வலது காலை எடுத்து வச்சு உள்ள பார்த்தா. தள்ளுங்க.
இடது காலை வச்சு உள்ள போனா பொண்டாட்டிக்கு ஆயுசு கெட்டின்னுவாவ. அதுக்குதான். என்ன எல்லாரும் நிக்கிறியே? கிளம்பலையா? கிளம்புங்க. என் பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டு வந்து என்னோட சேர்த்து வச்சதுக்கு நன்றி. எல்லாரும் போயிட்டு வாங்க. போறவ சந்திப்போம். சரிப்பா, போவோம். எத்தா பரணி, வீட்டுக்கு முதல்ல வாழை வந்திருக்க. வாழை வந்தவ முதல்ல வீட்டுல குத்துவிளக்கு ஏத்தணும். இந்தாத்தா போய் ஏத்துறியா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. இதோ பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் வீட்டுக்குள்ளதான் வந்திருக்கேன். ஆனா நான் வாழ வரல. நான் இங்க வந்ததே இவனை பழி வாங்கதான்.